ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஆட்டோட நுரையீரல் கிரேவி ரொம்ப சுலபமாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நான் அடிக்கடி வீட்டில் இந்த மெத்தடில் தான் செய்வேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அதனால் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கிரேவியை நான் ப்ரெஷர் குக்கரில் தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டையும் 3 கிராம்பும் சேர்த்துக்கோங்க. பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்சதும் 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் நீளமாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறிட்டு சேர்த்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வதங்கிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிருச்சு. இப்போ ஒரு நார்மல் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டு நுரையீரலை இப்போ சேர்த்துடலாம். இன்றைக்கி ஒரு ஆட்டோட நுரையீரல் தான் சேர்த்துருக்கேன். நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு 2-3 டைமுக்கு போட்டு மஞ்சத்தூள்லாம் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா சேர்க்காம கூட செய்யலாம். அப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1/2 ஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்து செஞ்சுக்கலாம். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியோட அளவு ஒரு 300 கிராம் இருக்கும். கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் விட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெய்லாம் மேலே தெளிஞ்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வேணும். அதனால் நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.